மீன் பொழிச்சது சாப்பிட்ருப்பீங்க. வெஜிடேரியனுக்காகவே இது வந்து பன்னீர் பொழிச்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு மஞ்சத்தூள், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டோடையே நான் வரமிளகாவையும் போட்டு அரைச்சிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த மாதிரி பன்னீரை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 பக்கமும் நல்லா தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். சைட்லேயே வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். ஸோ எண்ணெய் விட்டுட்டு இந்த பன்னீரை போட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமும் வந்து திருப்பி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு கையளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அரைச்ச வரமிளகாய் இருக்கு இல்லைங்க, அதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதையும் நான் சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா திக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லைங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி அதை ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் அப்படியே நிறுத்திடுங்க. இப்போ ஒரு வாழை இலையை நல்ல நெருப்பில் அடுப்பில் வாட்டி அதில் வந்து இந்த பன்னீர், அதுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாழை இலையோட மடித்து அப்படியே 2 பக்கம் எண்ணெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.